நரி மற்றும் 7 செம்மறி ஆட்டுக்குட்டிகள். ஒரு பெரிய காட்டுப்பகுதியில் ஒரு செம்மறி ஆட்டுத்தாய் தன் 7 குட்டிகளை அதிக அன்புடன் வளர்த்து கொண்டிருந்தாள். அவை மிகவும் சந்தோஷமாக இருந்தன. ஆனால் அருகிலுள்ள காட்டில் ஒரு கபட நரி வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் பசியாகவே இருந்தது. ஒரு நாள் ஆட்டுத்தாய் உணவிற்காக வெளியில் செல்ல நேர்ந்தது. செல்லும் முன் அவள் தன் குட்டிகளிடம், "நரியை நம்பாதீர்கள், அது ஏமாற்றி உள்ளே வர முயலும். யாரும் கதவை திறக்காதீர்கள்" என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றாள். நரி இதை கவனித்தது. அது ஒரு சூழ்ச்சி நினைத்தது. முதலில் தனது குரலை மென்மையாக்க நதியில் தேன் கலந்து குடித்தது. பிறகு தனது கால்களை வெள்ளை மண்ணால் பூசிக்கொண்டது, ஆட்டுத்தாயைப் போல தோன்றும் வகையில். நரி கதவை நாக் செய்தது. "குட்டிகளே, நான் உங்களின் அன்புக்குரிய தாயானேன். கதவை திறந்து விடுங்கள்." ஆட்டுக்குட்டிகள் உள் நின்று, "நீங்கள் எங்கள் அம்மாவாக இருக்க முடியாது, உங்கள் குரல் வேறுபடுகிறது" என்றன. நரி புரிந்து கொண்டு மீண்டும் குரலை மென்மையாக்கி கொண்டது. அடுத்த முறையும் குட்டிகள் அதை பற்றி கண்டுபிடித்து விட்டன. இவ்வாறு பலமுறை முயற்சி செய்த பிறகு ஒரு முறை குட்டிகள் மயங்கி கதவை திறந்து விட்டன. உடனே நரி உள்ளே பாய்ந்து ஒரு குட்டியை கண்டுபிடித்து விழுங்கிவிட்டது. ஆனால் அவற்றில் ஒரு குட்டி பழைய பானை ஒன்றில் ஒளிந்து கொண்டது. ஆட்டுத்தாய் திரும்பி வந்தபோது ஓர் குட்டி மட்டும் இருந்தது. அது கதறியது. குட்டி அனைத்தையும் சொல்லிவிட்டது. ஆட்டுத்தாய் ஓடிச் சென்று கல்லூரியில் உறங்கிக் கொண்டிருந்த நரியை பார்த்தது. அதன் பின்னர் விரித்த வயிற்றை கத்தியால் கிழித்து குட்டிகளை மீட்டெடுத்தது. பிறகு வயிற்றில் பெரிய கற்களை வைத்து பொங்குந்து விட்டது. நரி விழித்ததும் தாகமாக உணவு தேடத் தொடங்கியது. ஆற்றில் குடிக்க முயன்றபோது கற்களின் பாரத்தால் கீழே விழுந்து நீரில் மூழ்கிவிட்டது. ஆட்டுத்தாய் தனது குட்டிகளுடன் மீண்டும் சந்தோஷமாக வாழத் தொடங்கியது. கதை நெறி: சூழ்ச்சி செய்யும் மனிதர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.